ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிரிசனர்ஸ் ஆஃப் த சன் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சர் படத்தை தான் பார்க்க போறோம். இது 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு குட்டி கதையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்கள்லாம் டெவலப் ஆகாத காலகட்டம் இருக்குல்ல, அப்போ வானத்துல இருந்து விசிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்கள ஒசைரஸ்ன்னு கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏலியன்ஸ். அவங்க தான் மனுஷங்களுக்கு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான பரிசுகளை கொடுத்தாங்க. மனுஷங்களுக்குள்ள கலாச்சாரம், எப்படி வீடு கட்டணும், வானியல், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த ஒசைரஸ் தான் மக்களுக்கு கத்து கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பதில் அவங்க வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. மக்கள் எல்லாரும் இந்த ஒசைரஸ கடவுளா கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கடவுள் இந்த உலகம் எங்களுக்கு வேணும், நாங்க தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருக்காங்க. அப்போ நிறைய மக்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாலும் சில மக்கள் அதுக்கு எதிராக இருந்தாங்க. அதுல ஒருத்தவரோட பேரு தான் ஃபேரோ. அவரு சூரிய ஒளியோட கடவுளான ராவோட உதவியோட அந்த ஒசைரஸை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த ஒசைரஸ் உதவிக்காக ஆளுங்களை கூப்பிட ட்ரை பண்ணிருக்காங்க. பிரமிட்ல இருந்து வானம் வரைக்கும் ஒரு லைட் மாதிரி போகுது. 5000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வானத்துல இருக்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல அலைன் ஆயிருக்கும். அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் இந்த ஒசைரஸால அவங்க மக்களை கூப்பிட முடியும். பட் இந்த ஃபேரோ என்ன பண்ணிட்டாரு, பிரமிட்ல இருந்து போகக்கூடிய லைட்டை திருடிட்டாரு. இதனால ஃபேரோவை பிடிச்சி பிரமிட்ல இருக்க ஒரு பிரிசன்ல அடைச்சு வச்சிடறாங்க. ஆனா அந்த ஒசைரஸை வழிபடுறவங்க கண்டிப்பா எங்களுடைய கடவுள் ஒரு நாள் திரும்ப வருவாங்க, அவங்களுக்காக நாங்க எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சாதாரண மக்கள் மட்டும் கிடையாது, அமன்பூர் அப்படின்னு ஒரு ராணி, அவங்களுமே இந்த ஒசைரஸை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஃபேரோ பிரிசனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒசைரஸை வழிபடுற எல்லாரையுமே கொண்டுட்டான். இப்போதைக்கு உயிரோட இருக்கிறது இந்த அமன்பூர் ராணி, அப்புறம் இன்னொருத்தர். அவங்க 2 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. ஆனா அந்த அமன்பூர் ராணியுமே குழந்தை பிறக்கும் போது இறந்து போயிடுறாங்க. இப்போ கடைசியா ஒரே ஒருத்தவர் மட்டும்தான் அந்த ஒசைரஸை பத்தி தெரிஞ்ச ஒரு உயிரோட இருக்காரு. அவரும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்போ இறந்து போன அமன்பூர் ராணிக்கு ஒரு பிரமிட கட்டி அந்த இடத்துல ஒரு சவப்பெட்டியில அவங்கள புதைக்கிறாங்க. ஆனா ஃபேரோக்கே தெரியாம அந்த ராணியோட சவப்பெட்டி கடியில ஒரு கேட்டை கட்டுறாங்க. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்றப்போ இந்த ராணியோடைய வம்சாவளி ஒசைரஸா வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் யாருக்குமே தெரியாம இவங்களோட சவப்பெட்டி கடியில ஒரு கேட்டை கட்டி இருப்பாங்க. அதை எல்லாருமே நம்பிடுறாங்க. ஆனா ஃபேரோக்கு மட்டும் இந்த ராணி மேல நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா இந்த ராணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு சாவியை உருவாக்கி இருக்காரு. அதோட பேரு தான் கீ ஆஃப் ஹெவன். இறந்து போன அமன்பூர் ராணியோட சேர்த்து அந்த ஒசைரஸோட ரகசியம் எல்லாத்தையுமே அந்த பிரமிட்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. இத பத்தின ஒரு சின்ன விஷயமும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கல்லறையை கட்டின எல்லாருமே அந்த ஃபேரோ சாவடிச்சிடறான். இதெல்லாம் இவன் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒசைரஸ் திரும்ப பூமிக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒருவேளை அந்த ஒசைரஸ் பூமிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பழி வாங்குவாங்க. நெருப்பு மழை இந்த பூமியை சாம்பலாக்கும், இருக்கிற மனுஷங்க எல்லாருமே இறந்துருவாங்க. ஒசைரஸை வழிபடுறவங்களால மட்டும்தான் அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியும். திரும்ப ஒரு 5000 வருஷம் கழிச்சு வானத்துல அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரு நேர்கோட்டுல அலைன் ஆயிருக்கு. சோ அது மூலியமா அந்த ஒசைரஸால திரும்ப பூமிக்கு வர முடியும். பட் இந்த ஃபேரோ தான் பிரமிடை பூட்டி வச்சிட்டார்ல, அந்த பிரமிடை திறக்கிறதுக்கு கீ ஆஃப் ஹெவன் என்ற அந்த சாவி வேணும். அதை கண்டுபிடிக்க முடியாததுனால இந்த பிரின்சஸ் அமன்பூருடைய வம்சாவளி அப்படியே காணாம போயிடுது. இப்ப வரைக்குமே அந்த பிரமிட் பூட்டப்பட்ட நிலைமையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கதையை காட்டி அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அதே பிரமிட காமிக்கிறாங்க. என்ன ஒரு 5000 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இப்ப தொல்பொருள் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அங்க மாஸ்டர் டன் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவரு தான் ஒரு டீமை கூப்பிட்டு வந்து இங்க தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவரு அந்த பிரின்சஸ் அமன்பூரை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த டீம்ல தான் நம்ம படத்தோடைய ஹீரோ இருக்காரு. ஹீரோ கூட ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. அவரு ஒரு சின்ன கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாரு. அதுல இருக்க சிம்பிள் என்னன்னே தெரியல. ஒருவேளை இது ஸ்பேஷிப்பா இருக்குமோ இல்லனா பறக்கிற கடவுளா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாஸ்டர் டன் கிட்ட இருக்க வாக்கிங் ஸ்டிக்கை ஒரு பையன் ஆட்டை போட்டு போய் லெவிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கறான். அந்த பையன் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன கீ ஆஃப் ஹெவன் அப்படின்ற சாவியை தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த கீ ஆஃப் ஹெவன் யார்கிட்டயோ இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். உடனே அதை வாங்குறதுக்காக போறான். அங்க போன ரூம் ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. என்னடா சாம்பிராணி புகையான்னு பார்த்தா அந்த கீ ஆஃப் ஹெவன் ஒருத்தவன் விக்கிறதுக்காக கூப்பிட்டு இருப்பான்ல, அவன் அங்க புகையா இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட லெவிஸ்ட் போயிட்டு உன்னை பார்த்தா நம்புற மாதிரி இல்லையே, கீ ஆஃப் ஹெவன் சொல்லிட்டு நீ வேற ஏதாவது கொடுத்து ஏமாத்திட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி லெவிஸ்ட் கேக்குறாரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எதுக்காக இங்க வந்த, கார்பன் டெஸ்டிங் பண்ண ரிசல்ட் கூட இருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோ. ஹிட்லர் தேடி கிடைக்காத இந்த கீ ஆஃப் ஹெவன் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை காமிக்கிறான். பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்கு, சொன்னதை விட டபுள் மடங்கு காசு கொடுத்தாதான் இதை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே லெவிஸ்ட் அந்த கீ ஆஃப் ஹெவனை கையில எடுத்துட்டு இதை பார்த்ததுமே என்னோட மைண்ட் மாறி போயிடுச்சு, காசுக்கு பதிலா நீ ஏன் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்க கூடாது, சாதாரணமான வாக்கிங் ஸ்டிக் இல்ல, 10
19வது செஞ்சுரியில உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை கொடுக்குறானா. ஆனா அந்த கீயை விக்கிறவன் கடுப்பாயிடுறான். என்ன நீ பேச்ச மாத்திர, ஒழுங்கா காசு இருந்தா கொடு, இல்லனா அந்த கீ ஆஃப் ஹெவனை கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த லெவிஸ்ட் என்ன பண்றாரு, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை லைட்டா திருப்புறாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு கத்தி வருது. அப்படியே அந்த பைய பேசிட்டே இருக்கும் போது இந்த கத்தியை வச்சு குத்தி அந்த பையில சாவடிச்சிடறான். அப்புறம் அந்த கீ ஆஃப் ஹெவன் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு மாஸ்டர் டன் வராரு. ஆக்சுவலா அந்த மாஸ்டர் டன் தான் ஃபர்ஸ்ட் அந்த கீ ஆஃப் ஹெவனை கேட்டிருப்பாரு. அவரை விட இந்த லெவிஸ்ட் கொஞ்சம் அதிகமா காசு கொடுக்குறான்னு சொன்னதுனாலதான் லெவிஸ்ட வர சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த பையன் இங்க வந்து இவரை கொண்டு போட்டு போயிட்டான். மாஸ்டர் டனுக்கு அந்த லெவிஸ்ட் கிட்ட இருந்து கால் வருது. உன்னோட வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுதான் நான் அந்த பையல கொண்டிருக்கேன். இப்ப மட்டும் நான் போலீஸுக்கு போனேன்னா கண்டிப்பா நீ தான் மாட்டுவ. எனக்கு உன்கிட்ட இருந்து பணம் எல்லாம் வேணாம். நீ தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த அமன்பூர் பிரின்சஸ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியே, அதுல நீ என்ன சேர்த்துக்கணும், நானும் உன் கூட உள்ள வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்படியே இன்னொரு பக்கம் அந்த ஆராய்ச்சி நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா புயல் உருவாகிட்டு இருக்கு. ஆனா அந்த புயலை கொஞ்சம் கூட ப்ரொஃபசர் கண்டுக்கல. அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒருத்தவன் வந்து இதை விட ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகுது, கண்டிப்பா நம்மளால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னதும் இந்த ப்ரொஃபசரும் சரின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. புயல் பயங்கரமா அடிக்கிறதுனால மாஸ்டர் டன்னும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க கிளாருன்னு ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. அவகிட்ட சில பவர்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களை அவளால பார்க்க முடியுது. சோ அப்படிதான் மாஸ்டர் டன் உள்ள வந்ததும் அவளுக்கு நிறைய விஷுவல்ஸ் வருது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சண்டை நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப சண்டை நடக்கிற மாதிரியும் ஒசைரஸ் கண்டிப்பா வரப்போறாரு அப்படின்றதும், கடைசியா மாஸ்டர் டன்னோட மூக்கு வழியாவும் வாய் வழியாவும் ரத்தம் வந்து அவர் சாகுறாரு. இந்த மாதிரி ஒரு விஷன் கிளாருக்கு வருது. அதை பார்த்து அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. மாஸ்டர் டன் என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல, கெட்ட கனவு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் புயல்னால இடம்லாம் பயங்கரமா சேதாரமாயிருக்கு. அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மாஸ்டர் டனுக்கு ப்ரொஃபசர் கிட்ட இருந்து போன் வருது. என்னன்னு கேட்டா இங்க வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூப்பிடுறாரே தவிர என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்டாரு. இவன் வேற என்னன்னு சொல்ல மாட்டானேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மாஸ்டர் டன் அந்த இடத்துக்கு போறாரு. யோ என்ன ஆச்சு, எதுக்கு இப்ப இவ்வளவு சீக்கிரமா வர சொன்ன அப்படின்ற மாதிரி மாஸ்டர் டன் ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறாரா. அப்ப ப்ரொஃபசர் அக்கட சூடு அப்படின்றாரு. மாஸ்டர் டன்னும் திரும்பி பார்த்தா அப்படியே அவரோட வாயை பொழக்கிறாரு பாருங்க. என்னன்னா நேத்து அடிச்ச புயல் சாதாரணமான புயல் கிடையாது, வரலாறு காணாத புயல் வந்திருக்கும் போல. அந்த புயல்ல மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த ஒரு பிரமிட் வெளியே வந்திருக்கு. இத காமிக்கிறதுக்காக தான் ப்ரொஃபசர் அவ்வளவு அவசரமா கூப்பிட்டு இருக்காரு புள்ள. அண்ட் இது சாதாரணமான பிரமிட் கிடையாது. இந்த மாஸ்டர் டன் பல நாட்களா தேடிட்டு இருந்தால அமன்பூரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராணிய இந்த பிரமிட் கூட தான் புதைச்சிருக்காங்க. சோ ஒரு வழியா எப்படியோ அந்த பிரமிட கண்டுபிடிச்சிட்டாரா. ஆனா உள்ள எப்படி போறதுன்னு தெரியல. சோ உள்ள போறதுக்கான வழியை தேட சொல்றாரு. அங்க இருக்கிறவங்களும் எப்படி உள்ள போலான்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ மாஸ்டர் டன் கிட்ட என்ன சொல்றாரு, ப்ரொஃபசர் ரொம்ப நாளா தூங்காம வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா அவரோட உடம்பு வீணாயிடும். நீங்களாச்சும் அவர்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரா. ஆனா அதுக்கு மாஸ்டர் டன் என்ன சொல்றாரு, இங்க பாரு தம்பி, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 5000 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வானத்துல வரக்கூடிய ஒரு அரிய வகை நிகழ்வுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரமிட். அந்த நாள் வர வியாழக்கிழமை வரப்போகுது. இன்னும் அதுக்கு 3 நாள் தான் இருக்கு. சோ அதுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம உள்ள போறதுக்கு வழியை கண்டுபிடிச்சு 3 நாள்ல இந்த பிரமிட்குள்ள போயிடணும். சோ இப்போதைக்கு ரெஸ்ட் எல்லாம் வேணாம், ஒழுங்கா எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் டன் அங்க இருந்து போயிடுறான். அப்ப அந்த ப்ரொஃபசரை காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, இன்னுமே வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ தான் வந்து இன்னைக்கு பார்த்தது போதும், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. ப்ரொஃபசர் வேற ரொம்ப டயர்டா இருக்காரா. அதனால ஹீரோ என்ன கேக்குறாரு, ஏன் ப்ரொஃபசர் உங்களாலதான் முடியலல்ல, நீங்களாச்சும் அந்த மாஸ்டர் டன் கிட்ட பேசலாம்ல, ஒரு 2-3 நாளாச்சும் வேலையை தள்ளி போட சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டா இந்த ப்ரொஃபசரும் வேணான்றாரு. ஏன்னா அந்த மாஸ்டர் டன் பையன் இன்னும் ஒரு 3 நாள்ல ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்க போகுதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். சோ நம்ம என்ன சொன்னாலும் அந்த பையன் கேட்க மாட்டான், பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசரும் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த லிவிஸ்ட்ன்றவன் மாஸ்டர் டன் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான், என் கிட்ட இருக்க இந்த கீ ஆஃப் ஹெவன் இல்லாம உங்களால அந்த அமன்பூர் ராணியோடைய ரூம்குள்ள போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் மாஸ்டர் டன் கேக்குறாரு, எப்பா உனக்கு என்னதான்ப்பா வேணும், காசு தானே, எவ்வளவு வேணும்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாரா. உன்ன இந்த லிவிஸ்ட்ல எது காசா, அதெல்லாம் என்கிட்ட அளவுக்கு அதிகமாவே கொட்டி கிடக்கு. எனக்கு என்ன வேணும்னா 5000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிரமிட்குள்ள போக போறீங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. சோ அப்படி நீங்க போகும்போது நானும் உங்க கூட வரணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஆனா அந்த மாஸ்டர் டன் ஒத்துக்க மாட்டாரு. உன்னை இந்த லிவிஸ்ட் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு தம்பி, உன்னோட வாக்கிங் ஸ்டிக் என்கிட்ட தான் இருக்கு, அதுல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. நான் அப்படியே கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் இந்த பிரமிட்குள்ள எல்லாம் போக முடியாது, எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இவனை கூப்பிடாம நம்மளால உள்ள போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டன்னும் சரி நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துரு, வரும்போது மறக்காம அந்த வாக்கிங் ஸ்டிக் அப்புறம் அந்த சாவி ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, என்கிட்ட இருந்து வாங்கிட்டு என்ன துரத்தி அடிச்சுட்டேன்னா என்ன பண்றது, அதனால பிரமிட்குள்ள போனக்கு அப்புறமேட்டு தான் நான் அதை தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ப்ரொஃபசர் இன்னுமே வேலைக்கு வரல. என்னாச்சுன்னு
என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரதுக்காக ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அங்க போய் கூப்பிட்டு பார்த்தா ப்ரொஃபசர் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்போ மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. அந்த படிக்கட்டுல இருந்து தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. ப்ரொஃபசருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா மேல ஓடுறாரு. அங்க ப்ரொஃபசர் பாத்ரூம்ல எந்திரிக்க முடியாம கீழே விழுந்து கிடக்குறாரு. ஹீரோ தான் ப்ரொஃபசரை வெளியே தூக்கிட்டு வராரு. ப்ரொஃபசரோட உடம்பு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஹீரோவை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நீ என் கூட 4 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்க. சோ உனக்கு எல்லாமே தெரியும். நான் உனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கேன். இந்த நிலைமையில என்னால அந்த பிரமிட்குள்ள போக முடியாது. அதனால நீ தான் மாஸ்டர் டன் கூட சேர்ந்து உள்ள போக போற அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரா. ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு. வாய்ப்பே கிடையாது, எனக்கு உங்க அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. நம்மளுக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் இதை தள்ளி போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் டன் கிட்ட சொல்றதுக்காக ஹீரோ போறாரா. அத ப்ரொஃபசர் தடுக்கிறாரு. இங்க பாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 5000 வருஷம்னா உனக்கு சும்மாவா? ஏற்கனவே உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்ப நம்ம அதை விட்டுட்டோம்னா அடுத்து நம்மளால அந்த பிரமிட்குள்ள போகவே முடியாது. இந்த பிரமிட், அமன்பூருடைய சமாதி, இதெல்லாம் தாண்டி அதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காச்சும் நீ கண்டிப்பா போயே ஆகணும். எனக்கு ஒன்னும் ஆகாது, என்னை பத்தி கவலைப்படாம நீ போயிட்டு வா, நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. ஹீரோவாலேயே அதை மறுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணா சாரான்னு ஒருத்தவங்கள இந்த மாஸ்டர் டன் பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம மாஸ்டர் டன்னுடைய பொண்ணு தான். அவங்களையுமே இந்த டீம்ல அவர் சேர்த்துக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரொஃபசர் கிட்ட பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு சாரா ப்ரொஃபசரை மீட் பண்றதுக்காக வராங்க. ஆனா அங்க வந்திருக்கிறது நம்ம ஹீரோ. அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். சோ அவரால் வர முடியல. என்னதான் அவருக்கு பதில் அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் சாராக்கு செம கடுப்பாயிடுது. நேரா மாஸ்டர் டன் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, வெறும் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனை நம்பி எப்படி நம்மளால அந்த பிரமிட்குள்ள போக முடியும்? என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க ரோஹித் அப்படின்னு ஒரு இந்தியன் வராரு. இவர் இந்த பழங்கால பொருட்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுல எக்ஸ்போர்ட் போல இருக்கு. அவருமே ப்ரொஃபசர் வரல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ எப்படி எக்ஸ்போர்ட் இல்லாம உள்ள போக முடியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. சாரா தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் ப்ரொஃபசர் கூட 4 வருஷமா இருந்திருக்காரு, எல்லாமே அவருக்கு தெரியும், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க இருக்க எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடறாரு. இப்ப மாஸ்டர் டன் அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு, இங்க இருக்க ஒருத்தவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க, வாங்க நம்ம வரலாற்றுல பார்க்காத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிட் கிட்ட எல்லாருமே கூட்டு போறாரு. அங்க போனா நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. நேத்து நம்ம ஹீரோ இந்த சோல்ஜர்ஸ் யாரையுமே பாத்துருக்க மாட்டாரு. பட் இப்ப என்ன இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் டன் மோட்டிவேட் பண்றாரு பயங்கரமா. இத்தனை வருஷமா புதைஞ்சிருக்க ஒரு இடத்துக்குள்ள நம்ம போக போறோம். கொலம்பஸால கூட இந்த பிரமிட கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு புள்ள. இன்னைக்கு நைட் இங்க கேம்ப் போட்டு விடிய காத்தால நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்ல அப்படியே நைட் ஆகுது. கேம்ப் போட்டு எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரா. அப்ப சாரா வந்து ஹீரோ கிட்ட பேசுறாங்க. என்னன்னா, நம்ம சாராக்கு அவங்க அப்பாவை, அதாவது இந்த மாஸ்டர் டன்னை சுத்தமா பிடிக்காதான். ஏன்னா அவருக்கு சாரா மேல சுத்தமா பாசமே கிடையாது. இப்ப கூட என்ன பாக்கணும்னு பாசத்துல வர சொல்லல, என்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் என்ன கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோ சாராவோட அம்மாவை பத்தி கேக்குறாங்க. ஆக்சுவலா சாராவோட அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்களாம். ஒரு நாள் நைட்டு பிரமிடை நோக்கி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில அவங்கள பொணமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல உங்க அம்மாவை யாரோ திருட வந்திருக்காங்க. அப்ப நடந்த சண்டையில தான் உங்க அம்மா தெரியாம இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை சாரா நம்பல. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அன்னைக்கான நைட்டு முடியுது. காலையில விடிஞ்சதும் அந்த பிரமிட்குள்ள போற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த பிரமிட் கிட்ட இருக்க ஒரு கல்வெட்டை உடைச்சு எடுத்துட்டு வராரு. அதுல என்ன எழுதி இருக்குன்னு மத்தவங்களுக்கு புரியல. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதை படிச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எத்தனை பேர் வேணா அந்த பிரமிட்குள்ள போகலாம், ஆனா வெளியே வரும்போது எல்லாருமே இறந்து போய் தான் வருவாங்க. கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னதும் மாஸ்டர் டன் எப்படி கேட்பாரு, ஆமா இந்த மாதிரி எத்தனை பார்த்திருப்பேன், அதெல்லாம் நம்ம பிரமிட்குள்ள வரக்கூடாதுன்னு நம்மள பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணி வச்சிருப்பாங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிடை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அப்படியே ஒருத்தங்களா உள்ள போக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ரோஹித்ன்றவரு இந்தியன் அப்படின்றத சூப்பராவே ப்ரூவ் பண்றாரு. எல்லாருமே அப்படியே தாண்டி போயிடுறாங்க. ஆனா ரோஹித் மட்டும் போறதுக்கு முன்னாடி தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள போறாரு. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அப்படியே நடந்து போனா கொஞ்சம் தூரத்துல இன்னொரு சேவரு வருது. அதையும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு, நம்ம பாதுகாப்பா காப்பாற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு தப்புன்னு தோணல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. மாஸ்டர் டன் என்ன சொல்றாரு, இங்க பாரு தம்பி, இந்த பிரமிட்குள்ள போறதுக்கு இதான் ஒரே வழி. பிரமிட கட்டின அப்பவே எல்லா என்ட்ரன்ஸையும் சீல் பண்ணிட்டாங்க. சோ இப்படிதான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அங்க போனா ஒரு பெரிய கூடு இருக்கு. மலை குளவின்னு சொல்லுவாங்கல்ல, சைஸ்ல ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த குளவிகள் அங்க ஃபுல்லா கூடு கட்டி வச்சிருக்கு. அதுவே ஒரு செவுரு மாதிரி நடுவுல பிளாக் ஆயிருக்கு. இப்ப அதை உடைச்சாதான் வெளியே போக முடியும். அப்ப அந்த மாஸ்டர் டன் கூட ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அவரோட பேரு ஷாஹில். அவரு நிறைய சோல்ஜர்ஸை கூப்பிட்டு வந்திருப்பாரா. அதுல ஒரு சோல்ஜர் அந்த கூட உடைக்க சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடி வந்துடுறாங்க. இந்த பையலும் உடைக்க ஆரம்பிக்கிறான். குலவையோட வீட்டை இடிச்சா அது சும்மா இருக்குமா, அவ்வளவுதான் அந்த பையில கொட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் விடாம அந்த பையன் உடைச்சுக்கிட்டே இருக்கான். பின்னாடி இன்னொரு
இன்னொருத்தவன் ஹெல்ப்புக்கு வந்து நெருப்பு வச்சு எல்லாத்தையுமே சாவடிச்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள முன்னாடி ஒருத்தவன் உடச்சிட்டனால அவனை ஃபுல்லா அந்த குலவிகள் கொட்டி அவன் மயங்கியே போயிடுறான். அப்படியே அவனை தரன்னு பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வராங்க. பார்த்தா குலவி கொட்டினதுல அவன் செத்தே போயிட்டான். அந்த அளவுக்கு நிறைய குலவிகள் கொட்டி இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் நெருப்பை வச்சு மீதி இருக்க குலவிகள் எல்லாத்தையுமே சாவடிச்சுட்டு திரும்ப உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் ட்ராப் இருக்குமா. சோ பார்த்து கவனமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் டன் எல்லாருமே பத்திரமா கூட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு சிலை இருக்கா. அதை பார்த்தா குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இந்த மாதிரி பிரமிட்குள்ள வந்தா இஷ்டத்துக்கு கை வைக்க கூடாதுன்னு. ஆனா அந்த வளர்ந்த மாடு லெவிஸ்டுக்கு ஒன்னும் தெரியல. டக்குன்னு போயிட்டு அந்த சிலையை எடுத்துடுறான். அவ்வளவுதான், இவங்க வந்த வழி க்ளோஸ் ஆயிடுது. அப்படி க்ளோஸ் ஆகும்போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு பையன் நின்னுகிட்டு இருக்கான். அந்த டோர் அந்த பையன் மேல விழுந்து நசுக்கிடுது. உள்ள வந்து 2வது பலி ஆயிடுச்சு. மாஸ்டர் டன் கத்துறாரு, ஏன்டா கைய காலை வச்சு கொண்டா சும்மா இருக்க மாட்டியா, ஒழுங்கு அந்த சிலையை திரும்ப வை அப்படின்னு சொன்னதும் லெவிஸ்ட் அந்த சிலையை வச்சிடறான். ஆனா ஆல்ரெடி எடுத்ததுனால இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ராப்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சோ நம்மளால இங்க இருந்து வெளியே போக முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டோம். ட்ராப்ல மட்டும் தெரியாம காலை வச்சிட்டோம்னா அவ்வளவுதான், எல்லாருமே காலி அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்டர் டன் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த ரோஹித் என்ன பண்றாரு, சுத்தி இருக்க கல்வெட்டுகள் அப்புறம் என்னெல்லாம் பொறிச்சிருக்கோ அதை பார்த்து ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கு. சோ நான் ஒரு பாதையில போறேன், அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாக்கலாமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கால்குலேஷன்லாம் போட்டு 1 3 10 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சரி கரெக்டா ட்ராப்ல கால் வைக்காம போயிடுவாருன்னு பார்த்தா அவர் கால் எடுத்து வைக்கிறதே ட்ராப்ல தான். நல்ல வேலை ஹீரோ வந்து காப்பாத்தினாரு. ஹீரோ மட்டும் இல்ல, அவரோட சோலி அப்பவே முடிஞ்சிருக்கும். ஹீரோ வந்து காப்பாத்திட்டாரு. ஏன் ரோஹித், நீங்க கால்குலேஷன் போட்டீங்களே அதுல ஜீரோவையும் சேர்த்தீங்களா? ஜீரோன்றது கண்டிப்பா அத்தனை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா ஜீரோஸை சேர்க்காம ட்ரை பண்ணி பாருங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும், அட ஆமால ஜீரோன்றது இப்ப ரீசெண்டா தானே கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீரோவை தவிர்த்துட்டு அப்படியே கால்குலேஷன் போட்டு போறாரு. பார்த்தா கரெக்டா அந்த பக்கம் கிராஸ் ஆகி வந்துடுறாரு. அப்படியே இந்த ரோஹித் போன வழியிலே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு டெட் எண்டு, சின்னதா ஒரு வழி போகுது. சரி அதுல போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இந்த சாகில் அவரு கூட ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு போறாரு. அப்ப மத்த எல்லாரும் அங்க இருக்க கல்வெட்டுகளை பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல ஏதோ ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கு. அந்த சவப்பெட்டி மேலயும் நிறைய விஷயங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு மனுஷனை ரொம்பவே வித்தியாசமா வடிவமைச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஈஜிப்ட்ல வாழ்ந்த நிறைய பேரை மம்மிஃபை பண்ணிருப்பாங்க. அதுக்கான காரணம் அவங்களுக்கு மறுஜென்மம் வேணும் அப்படின்றதுக்காக தான். இந்த கான்செப்ட்ல ஈஜிப்ட்ல இருக்கவங்களே யோசிச்சது கிடையாது. கண்டிப்பா இந்த ஈஜிப்டியன்ஸுக்கு வேற யாரும் ஒருத்தங்க தான் சொல்லி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மனுஷ உருவத்துக்கு மேல ஏதோ ஒரு பறக்கும் தட்டு மாதிரி இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிளாருக்கு திரும்ப ஒரு இல்யூஷன் வருது. அவங்களுக்கு தான் அடிக்கடி ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் இல்யூஷனா வரும்ல, அதே மாதிரியே இப்பயும் வருது. என்னன்னு பார்த்தா செத்து போய் எலும்பு கூட இருக்கிறதுங்களுக்கு எல்லாம் உயிர் வந்து எஞ்சி நடக்குதுங்க. இத பார்த்ததும் ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. நம்ம இங்க உள்ள வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாஸ்டர் டன் இதை பத்தி எல்லாம் கண்டுப்பாரா? ஹீரோ கிட்ட ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த சவப்பெட்டி கீழே ஒரு டோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவுல இருக்கிறத நவுத்துறாரு. பார்த்தா இவர் நினைச்ச மாதிரி கீழே ஒரு படிக்கட் போகுது. அது வழியா இப்ப இறங்கி உள்ள போறாங்க. ஒரு வழியா அந்த மாஸ்டர் டன் எதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு வந்தாரோ அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த அமன்பூர் ராணியோடைய கல்லறை இங்கதான் இருக்கு. அந்த இடமே பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. அப்பதான் அந்த இடத்துல சாரா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா சாராவோட அம்மா இந்த ஒசைரஸ் கடவுள் இருக்காங்களே அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்களாம். அடுத்து மாஸ்டர் டனுக்கு சுத்தமா பொறுமையே இல்ல. சீக்கிரமா தொடங்க, வேகமா தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள சவப்பெட்டி இருக்கு. சவப்பெட்டியை ஓபன் பண்ணா உள்ளதான் அந்த அமன்பூர் ராணியோடைய எலும்புக்கூடு இருக்கு. 5000 வருஷமா யாருமே பார்க்காத ஒரு விஷயத்த இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அந்த மாஸ்டர் டன் என்ன பண்றாரு, அப்படியே அந்த எலும்புக்கூட எடுத்து வெளியே போட்டுறாரு. சுத்தமா கண்டுக்க கூட இல்ல. அவரு இங்க வந்ததுக்கான காரணம் அந்த ராணியோடைய கல்லறைக்கு அடியில ஒரு கேட் அவங்க கட்டினாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதை திறக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப அந்த எலும்புக்கூட தூக்கி போட்டு பார்த்தா இவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல சாவி போடுறதுக்கான ஒரு இடம் இருக்கு. உடனே லெவிஸ்ட் கிட்ட இருக்க அந்த கீ ஆஃப் எவனை வாங்குறாரு. வாங்கினக்கு அப்புறம் என்ன பேச்சுன்றீங்க, ஹிட்லர் இந்த இடத்த தான் பல வருஷங்களா தேடிட்டு இருந்தாரு. அவ்வளோ படைய வச்சு தேடின அவராலேயே கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்காக தான் இது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை வச்சு அந்த இடத்த ஓபன் பண்றாரு. வரலாற்றுல யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு புதைக்கப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்து வழியா உள்ள இறங்கி போறாங்க. அப்பயும் முடியலங்க, இன்னும் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மாஸ்டர் டன் என்ன பண்றாரு, ஆல்ரெடி லெவிஸ்ட் ஒரு பெரிய ஆப்பா வச்சிட்டான்ல அந்த சின்ன சிலையை எடுத்து, அதனால நீ முன்னாடி போக வேணாம், ஒழுங்கா கடைசியா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. கடைசியா லெவிஸ்ட் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கரெக்டா அந்த மாஸ்டர் டன் எல்லாரும் வெளியே வர சமயத்துல இந்த லெவிஸ்ட் என்ன பண்ணிடுறான், என்ன எப்படி நீங்க அசிங்கப்படுத்தலாம், நான் தான் முன்னாடி போவேன், நீங்க யாரும் முன்னாடி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தள்ளி விட்டுட்டு வேகமா முன்னாடி வரானா. அப்படி வரவன் தெரியாம ஒரு ட்ராப்ல காலை வச்சிடறான். அவ்வளவுதான், மறுபடியும் வழக்கம் போல ஆப்பு வச்சுட்டான். நடுவுல பெரிய பெரிய கல்லா உழுந்து அவங்க எல்லாருமே ஸ்பிளிட்
ஆயிடுறாங்க. வெளியே வந்தது மாஸ்டர் டன், லெவிஸ்ட், அப்புறம் இன்னொருத்தவன், அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. மத்த எல்லாருமே தனித்தனியா ஸ்பிளிட் ஆயிருக்காங்க. ஹீரோ, சாரா, அப்புறம் இன்னொருத்தர் கூட இருக்காரு. அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹித், அவரும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு கீழே இறங்கி வராரு. பொறுமையா இறங்கிட்டு இருக்காங்களா, அப்ப கடைசியா ஒரு சோல்ஜர் இறங்கி வர போறாரு. அந்த சமயம் அவரை பிடிச்சி யாரோ கீழே தள்ளி விட்டுறாங்க. ஆல்ரெடி கீழே வேற ரோஹித் இறங்கி போயிட்டு இருக்காரா, அவர் மேலேயே இந்த சோல்ஜர் விழுந்து 3 பேருமே கீழே விழுந்து மயங்கி போயிடுறாங்க. ரோஹித் கண் முழிச்சு பாக்குறாரு. மேல இருந்து கீழே தள்ளி விடப்பட்டவருக்கு மண்டையில அடிபட்டு அங்கேயே அவர் இறந்து போயிடுறாரு. சோ யார் தள்ளி விட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மீதி இருக்க 2 பேர் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அங்க இருந்து வெளியே வரதுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டு கீழே இறங்கி வராங்க. எல்லா வழியுமே கீழே தான் போகுது. சோ ஹீரோவும் கீழே இறங்கி வந்துட்டு இப்ப அந்த சோல்ஜர் இறந்து போய் கிடக்குறாருல, அவரை பாத்துறாங்க. இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது டக்கு நம்ம ஹீரோவை யாரோ அட்டாக் பண்றாங்க. ஒருவேளை அந்த சோல்ஜரை தள்ளி விட்டவன் தான் நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்றானா அப்படின்னு பார்த்தா கடைசியில அது ரோஹித் தான். வேற யாரோ நினைச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஒன்னா சேர அடுத்து மாஸ்டர் டனும் வந்துடுறாரு. வந்தவர்ல, என்னப்பா நீங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா, சரி சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்க இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு போறாரு. அப்படி இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகும்போது பின்னாடியே ஒரு மம்மி ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆக்சுவலா அந்த மம்மி தான் அந்த சோல்ஜரை தள்ளி விட்டுருக்கும். அது இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருது. அதை யாருமே கவனிக்கல. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்க வழியில பார்த்தா ஒரு பெரிய எலும்பு கூட ஆர்மி இருக்கு. அவங்க எல்லாரோட கண்ணுமே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த எலும்பு கூடுகளுக்கு நடுவுல ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. செமையா பயந்துடுறாங்க. ஆனா அது எலியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் பயத்தோட தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. மாஸ்டர் டன்ல, என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க, பேசாம வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போய்கிட்டு இருக்காரா. அதுல சாரா தான் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அப்படியே பயந்துகிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு முன்னாடி இருக்க ஒரு எலும்பு கூடுக்கு உயிர் வந்து சாராவோட கழுத்தை பிடிச்சிருது. ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஆனா அவரால் அந்த எலும்பு கூட நவுத்தவே முடியல. பின்னாடி இருந்து ஒருத்தவன் கண்ணை வச்சு ஷூட் பண்றான். உடனே அந்த எலும்பு கூடு சாராவை விட்டுட்டு ஷூட் பண்ண அவனை போய் அட்டாக் பண்ணுது. எவ்வளவு சுட்டாலுமே அந்த எலும்பு கூடுக்கு ஒண்ணுமே ஆகலங்க. அந்த பையில தூக்கி போட்டு எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்குது. சாராவை இங்க இருந்து வெளியே போறதுக்கான கதவை கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஹீரோ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடிடுறாரு. அந்த எலும்பு கூடு எல்லாருமே போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்கு. அதுல இந்த சாகில் அப்படின்னு ஒருத்தவர் இருந்தார்ல, அவரு இறந்து போயிடுறாரு. ரோஹித்தும் கிளாரும் ஒரு பக்கம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சாரா வெளியே போறதுக்கான கதவை கண்டுபிடிச்சிட்டாங்க. சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களா. உடனே எல்லாரும் இந்த டோரை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஓபன் ஆன கதவு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு தெரியல. கிளார் வேகமா உள்ள ஓடி வந்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஓடி வந்து சாராவை உள்ள தள்ளி விட்டுட்டு அவரும் உள்ள வந்துடுறாரு. ஆனா இன்னும் நிறைய பேர் வரல. அதுக்காக இந்த டோர் க்ளோஸ் ஆகாம இருக்க நடுவுல ஒரு கல்லை வச்சிடுறாரு. இந்த பக்கம் ரோஹித் அந்த எலும்பு கூடு கிட்ட மாட்டிக்கிறாரு. லெவிஸ்ட் தான் வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமேட்டு அங்க இருக்க எல்லாருமே எப்படியோ அந்த டோருக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. இந்த எலும்பு கூடும் உள்ள வர பாக்குது. ஆனா அதுக்குள்ள சப்போர்ட்டுக்கு வச்சிருந்த கல்லை தள்ளி விட்டுட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப திரும்ப அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சா இன்னொரு டோர் வருது. அந்த டோர்ல பெரிய பெரிய கல்வெட்டுகளா இருக்கு. அது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் டீகோட் பண்ண தெரியும். உடனே அது எல்லாத்தையுமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு பட்டனை அழுத்துறாரு. அந்த டோரே அப்படியே ஆக்டிவேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மாஸ்டர் டன் சாராவை பார்த்து, சாரா உன்னால மட்டும்தான் அந்த டோரை திறக்க முடியும், நீ தான் அதுக்கான சாவி அப்படின்ற மாதிரி சொன்னதும் சாரா போயிட்டு அந்த கதவு கிட்ட நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த டோர் ஓபன் ஆயிடுது. எப்படின்னு தெரியல. இப்ப எல்லாருமே அந்த டோர் வழியா உள்ள போறாங்களா. பின்னாடியே இன்னொரு மம்மி வருது. அதுகிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு சிட்டி மாதிரி ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு. அது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி உள்ள போறாங்க. அப்ப அங்க நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது பாக்குற யாருக்குமே என்னன்னு தெரியல. ஆனா ரோஹித் அதை பார்த்துட்டு பழங்காலத்து ஜெனரேட்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் சாராவை மாஸ்டர் டன் கூப்பிட்டு வந்தது ஏதோ ஒரு உதவிக்காக இருக்குன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. மாஸ்டர் டனோட பிளான் என்னன்னா ஒசைரஸை கூப்பிடுறதுக்கான லைட்டை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான். அந்த லைட்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு சாராவால மட்டும்தான் முடியும். அந்த ஒசைரஸோடைய ஒரிஜினல் வம்சாவழியில வர பெண்களால மட்டும்தான் அந்த லைட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் அவன் சாராவை கூப்பிட்டு வந்திருப்பான். அண்ட் சாராவோட அம்மா இறந்து போனாங்கல்ல, அது எந்த ஒரு ஆக்சிடென்ட்னாலையும் கிடையாது. அவங்கள கொன்னதே இந்த பையதான். இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சாராவோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் சாராவோட அம்மாவே போட்டு தள்ளிட்டான். இப்ப சாராவை வலுக்கட்டாயமா கூப்பிட்டு போய் அங்க இருக்க சேர்ல உட்கார வைக்கிறான். ஹீரோ காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்ப அந்த மாஸ்டர் டன் நம்ம ஹீரோவே சுட்டுறான். நடுவுல ரோஹித் வந்து அந்த புல்லட்டை வாங்கிக்கிறாரு. சாரா அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு கையில ஒரு கத்தியை வச்சு கிழிக்கிறான். அவங்க உடம்புல இருந்து வர ரத்தம் கல்வெட்டுல பட்டதும் அங்க ஒரு ஹாலோகிராம் ஆக்டிவேட் ஆகுது. உடனே அந்த இடம் ஃபுல்லாவே லைட் பரவ ஆரம்பிக்குது. பாக்குறதுக்கு மின்மினி பூச்சிகள் மாதிரி இருக்கு. அது எல்லாமே கூட்டமா பறந்து அங்க எலும்பு கூட ஆர்மி இருந்துச்சுல, அதுங்களோட வாய்க்குள்ள போனதுமே அந்த எலும்பு கூடுகளுக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பிரமிட் மேல இருக்க டாப் ஓபன் ஆயிட்டு ஒரு பீம் வானத்தை நோக்கி அடிக்கப்படுது. அது இங்க இருந்து ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணி வேற ஒரு பிளானட்டுக்கே போகுது. அப்புறம் திரும்ப அந்த பிளானட்ல இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம பூமிக்கு வருது. அப்படி பூமிக்கு வந்தது இந்த பிரமிட்குள்ளே வந்துடுது. அதே சமயம் ஹீரோ சாரா வந்த சேர
சேர்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. எஞ்ச அடுத்த நிமிஷமே பயங்கரமான கோவத்துல சாரா அவங்க அப்பாவே கன்னை வச்சு சுட்டு சாவடிச்சிடுறாங்க. கன்ல இருக்க எல்லா புல்லட்டையும் இறக்கி அந்த பயலை கொன்னுடுறாங்க. இந்த காட்சியை தான் நம்ம கிளார் அவங்களோட இல்யூஷன்ல பாத்திருப்பாங்க. சோ அதே மாதிரியே இப்ப இந்த பையன் செத்து போயிட்டானா அடுத்து அந்த இடமே இடிய ஆரம்பிக்குது. இப்போதைக்கு ஹீரோ, சாரா, கிளார், லெவிஸ்ட் இவங்க மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. எல்லாருமே வெளியே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் இந்த லெவிஸ்ட் பையன் சும்மா இல்லாம ஒரு சின்ன சிலையை பார்த்திருப்பான்ல, அந்த சிலையை எடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஓடுறான். அதனால அவன் இடிபாடுக்குள்ள மாட்டி அந்த இடத்துல இறந்து போயிடுறான். மீதி 3 பேருமே தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அந்த பிரமிட் ஃபுல்லாவே இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுது. அங்க பிரமிட் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. வெளியே ஓடி வந்ததும் ப்ரொஃபசர் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. அவருக்கு ஒன்னும் ஆகல போல இருக்கு. அப்ப கிளார் அப்படியே வானத்தை பார்த்து இன்னுமே அவங்க மேலதான் இருக்காங்க, நம்ம பூமிக்கு வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழ். நான் உங்க டியான்சி. பாய்.